வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு அருள்வான் பரசிவ வெள்ளமாய். அம்மனை தொழுது அனுகிரகம் பெறு, ஆண்டவனை பணிந்து அனுதினமும் நிறை, ஊழ்வினை களைந்து உலகத்தில் வாழ், உண்மையை நினைந்து உரைகளை பகரு, இறை தன்மையில் இருந்து ஈஸ்வன் வரம் பெறு, இறை தன்மையில் இருந்து ஈசன் வரம் பெறு, இன்முகம் கொண்டே ஈசனை தொழுவாய், இன்முகம் கொண்டே ஈசனை தொழுவாய், பன்முகம் அருள்வான், பன்முகம் அருள்வான் பரசிவ வெள்ளமாய், பரசிவ வெள்ளமாய். பரமனும் அவனே, பாழ்நிலையும் அவனன்றோ. வாழ்க வளமுடன். அம்மனை தொழுதே அனுகிரகம் பெறு. அம்மன் என்று பார்க்கும்போது நமக்குள் இருக்கக்கூடிய தூய எண்ணம் இறைவனை தொழுவதாக நம்மை மாற்றும் போது அனுகிரகம், இறை அனுபூதி கிடைக்கும். ஆண்டவனை பணிந்து அனுதினமும் நிறை. ஆண்டவன்தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் உள்ளும் புறமுமாக என்பதாக நாம் கருத வேண்டும். நம்மால் யாது ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை சிந்திக்கும் போது ஆடையை உடுத்துகிறோம், அந்த ஆடைக்கு நூல் தேவை. அது பருத்தி பஞ்சிலிருந்து எடுக்கிறார்கள். அதை நூலாக மாற்றுவதற்கு எவ்வளவோ மிஷின்களை கொடுத்து அந்த நூல் வருகிறது. ஆக சாதாரண ஒரு பஞ்சை நூலாக்குவதே நமக்கு இவ்வளவு பெரிய மிஷின்களை நமக்கு தேவையா இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நம்மால் யாதொன்றும் செய்துவிட முடியாது என்பதை, அனைத்தையும் ஆண்டவன்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஊழ்வினை களைந்து உலகத்தில் வாழ். வினை தொடர்களை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்குத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். உண்மையை நினைந்து உரைகளை பகரு. எது ஒன்றை நாம் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நாம் இறைவனுடைய அந்த உண்மை பொருளை மனதில் கொண்டு அனைவரிடமும் பரஸ்பரம் உரை பகர்வதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறை தன்மையில் இருந்து ஈஸ்வரன் வரம் பெறு. இறை தன்மையில் இருந்தே எண்ணத்தை இறைநிலையோடு கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று குரு கூறும் அளவிலே அந்த இறை எண்ணமாக நாம் இருந்து கொண்டே இருந்தால் நமக்கு முகமே இன்முகமாக மாறும். அந்த ஈசனை தொழ தொழ ஆழ்மன தியானமாக நாம் செல்ல செல்ல பன்முகம் அருளும் அந்த பரமன் பரசிவ வெள்ளமாக நம்முள் புகுவான். அவ்வாறு புகுந்த அந்த இறைவன் பரமனும் அவனே, பாழ்நிலையும் அவனே என்று நாம் உணர்வதாக அது அமையும். ஆக அருள்வான் பரசிவ வெள்ளமாக என்பதாக வந்திருக்கக்கூடிய சிந்தனையை பதிவு செய்கிறேன். சிந்தனை என்னுள் ஏற்படுத்திய இந்த பாடலை தந்த இறைநிலைக்கும் அதற்கு வழிகோலி கொண்டிருக்கக்கூடிய நமது குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.